N Max Muthukkan. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 7. In what ratio does the point, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க -4,6 divides the, எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணியிருக்கோம் நம்மளை கேட்டிருக்காங்க. அதாவது m1 m2வும் நம்மளை கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2 comma m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. ஸோ இதில் எல்லாமே இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் தெரியுது. -4,6 இங்கே இருக்கிற m1 m2 தான் தெரியல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலேட் பண்ணால் தெரிஞ்சிட போகுது. ஸோ m1 தெரியாது, அதை m1ன்னு வச்சுப்போம். x2 3 ப்ளஸ் m2 தெரியாது, x1 என்னது -6 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஈக்குவல் பண்ணாலே போதும். எக்ஸ் கோஆர்டினேட் இல்லைனா y கோஆர்டினேட். இங்கே m1 y2 வந்து -8 ப்ளஸ் m2 தெரியாது, y1 10 m1 ப்ளஸ் m2. அதாவது இதை கொண்டு போய் இங்கே இருக்கிற எக்ஸ் கூட -4 கூட இந்த டேர்மை கொண்டு போய் இங்கே இருக்கிற 6 கூட ஈக்குவேட் பண்ணால் நமக்கு m1 m2 கிடச்சிடும். நான் எக்ஸ் வந்து ஈக்குவேட் பண்ணி காமிக்கிறேன். 3 மல்டிபிள் பண்ணால் 3m1 -6m2 divided by m1 plus m2 is equal to -4. Cross multiple எடுத்துகிட்டு போனால் 3m1 -6m2 is equal to -4m1 -4m2. m1லாம் ஒரு சைடு, m2லாம் ஒரு சைடு. 3m1 plus 4m1 is equal to -4m2 plus 6m2. 7m1 2m2. ஸோ m1 by m2ன்னு எழுதிட்டோம் அப்படின்னா 2/7. அப்போ ரேஷியோ என்னது? m1 is to m2 is equal to 2 is to 7. இதுதான் ரேஷியோ.